வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாஷிங்டன் சுந்தரோட ட்ரேடை பத்தி பார்க்க போறோம். இவ்வளோ நாள் நம்ம சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவாரா இல்லையா, இப்போ டிசிக்கு வராரு அப்படின்றத பத்தி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் ட்ரேடுக்கு வரும். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே அதுலேயே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஎஸ்கேக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் மேல வந்து ஒரு கண் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரேட் அப்படின்லாம் பார்க்கும்போது சஞ்சுவை எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு தான் சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம் இல்லையா. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஷிஷ் நெஹரா ஜிடியோட கோச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாஷிங்டன் சுந்தரெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் வந்து நாங்கள் ரீட்டைன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றத மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு. ட்ரேட் பண்ணலை அப்படின்னாலும் அதை வந்து நம்ம ரிலீஸாகவும் வந்து எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக ரீட்டைன் வந்து பண்ணிடுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் 3 கோடி ரூபாய் அப்படின்றது ஒரு ஸ்டீல் தான். எப்படி வந்து ஒரு கேஎல் ராகுல் வந்து 14 கோடிக்கு வந்து டிசிக்கு ஒரு ஸ்டீலோ, அந்த மாதிரி ஜிடிக்கு வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து 3 கோடிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தது ஒரு பெரிய ஸ்டீல். ஏன்னா மெகா ஆக்ஷன் நடக்கும்போதே நிறைய பேர் இதை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜிடி வந்து ஒரு பெரிய லக்கியான ஒரு டீம். ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து முன்னாடியே வந்திருந்தார் அப்படின்னா நிறைய டீம்ஸ் வந்து போயிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பின்னர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தட்டுப்பாடா இருக்கு. ஓவர்சீ ஸ்பின்னர் வச்சு போறாங்க. ஸோ மேபி அவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த மெகா ஆக்ஷன்ல ஒரு பெரிய பிரைஸ் வந்து போயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து ஆஷிஷ் நெஹரா என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க நாங்கள் இந்த ட்ரேட்லாம் வந்து பண்ண போகிறது இல்லை, எந்த ட்ரேடும் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரும் ஜிடியிலிருந்து சிஎஸ்கேக்கு வர்றது கொஞ்சம் டவுட் தான். நீங்கள் அப்பயும் கேட்கலாம், ப்ரோ வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து போதுமான வாய்ப்பு வந்து கிடைக்கல, ஸோ வாஷிங்டன் சுந்தரே வந்து ஜிடி டீம் வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து என்ன ரிலீஸ் பண்ணிருங்கன்னு வாஷிங்டன் சுந்தர் கேட்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்பீங்க. பட் அஸ்வினோட யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரேட் நடக்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு அடுத்த வீடியோவில் அஸ்வின் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு கால் பண்ணேன். அதாவது அஸ்வின் வந்து வாஷிங்டன் சுந்தர் கால் பண்ணியிருக்காராம். அப்போ கால் பண்ணி என்ன வாஷி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, உன்ட்ட ஏதாச்சும் டாக்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அண்ணா இதுவரை என்கிட்ட இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் வந்து வரல. ஆனால் மேபி ஃப்ரான்ச்சைசி டு ஃப்ரான்ச்சைசி வந்து இந்த ட்ரேட் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜிடி டீமே எனக்கு ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது. ஸோ நான் அங்கேயே வந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து கரெக்டாக வந்து போகுது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ மேபி நம்ம வந்து இந்த சண்டைலாம் நடந்து ஏதாவது வெளில வருவாரா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான வாய்ப்புமே கிடையாது. ஜிடியோட வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இதுக்கு மேலே வந்து வாஷிங்டன் சிஎஸ்கேக்கு வரத்துக்கு வாய்ப்பு அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி கேஎல் ராகுல் வந்து என்ன கதை, கேஎல் ராகுல் வந்து டிசி வந்து வச்சுப்பாங்களா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சஞ்சு வரதே ஒரு டவுட்டுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் அந்த ஸ்டப்ஸோட விஷயத்தில் வந்து ஆர்ஆர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் அந்த டிஸ்கஷன்லாம் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில ஆர்டிகல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் அஃபிஷியலாக சைன் பண்ணாத வரையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும், அதை நம்ம முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இன்கேஸ் சஞ்சு வந்தாலும் கேகேஆர் வந்து கேஎல் ராகுலையும் வச்சுப்பாங்க அண்ட் சஞ்சு சாம்சனும் வச்சுப்பாங்க. ஏன்னா ரெண்டு பிளேயரும் பயங்கரமான பிளேயர்ஸ், ரெண்டு பேர் விக்கெட் கீப்பர்ஸ், லைக் டு லைக் ஒரே மாதிரியான அந்த ஒரு பிளேயர்ஸாக இருந்தாலுமே கேஎல் ராகுல் நீங்கள் எந்த இடத்துல கொண்டு வந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. பட் சஞ்சு சாம்சன் இப்போ ரீசெண்டாக தான் அவர் வச்சு ட்ரையல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவர் கூப்பிட்டு விளையாட வைக்கலாமா, நம்பர் 3 நம்பர் 4 இல்லை ஓப்பனிங், இந்த மாதிரி வந்து அவர் இப்போ தான் வந்து இது பண்ணுறாங்க. பட் கேஎல் ராகுல் எப்பயோ ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரால் எங்கே வேணாலும் ஆட முடியும் அப்படின்னு. ஸோ இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் அது இன்னும் வந்து செட் ஆகாம தான் வந்து இருக்கு. அதே மாதிரி ஷமி அப்படின்னு பார்க்கும்போது ஷமியுமே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ ரிலீஸ் பண்ற ஐடியாவில் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஷமியை வந்து கேட்டு ட்ரேட் ஆஃபர் பண்ணி நிறைய டீம்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் பண்ணால் அந்த டீம் என்ன பண்ணுவாங்க, இவன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா, எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அவனை வச்சு ஒரு மாதிரி டீல் பேசுறாங்க அப்படின்னா மேபி அதை நம்மளே ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களும் ரீடைன் பண்றாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எஸ்ஆர்ஹெச்ல இருந்து நம்ம ஷமியை கொண்டு வரலாம், இல்லைனா அவர் வந்து ஆக்ஷனுக்கு ஒரு ஆக்ஷன்ல இருந்து எடுத்துப்பாரு அப்படின்னு பார்த்தோம். அதுவுமே இப்போ நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் பேஸில் தான் இருக்காங்க. இந்த ட்ரேட்லாம் நம்ம நிறைய பேசி பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்ற பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேபி சஞ்சு ஆக்ஷனுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்தால் சிஎஸ்கே கொஞ்சம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.